மாலை 4 மணிக்கு எடப்பாடிக்கு வந்த நல்ல செய்திகள். நண்பர்களே, நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் நாம் அனைவருக்கும் தெரியும், நேற்று தினத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு என்பது அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது, இதற்கு முன்பு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 22 எம்எல்ஏ உடைய ஆதரவும், எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 25 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் இருந்தது. ஆனால் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாலை 4 மணி வாக்கிலேயே நல்ல செய்திகள் என்பது வந்திருப்பதைப் போலத்தான் ஒரு 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவருக்கு ஆதரவுகளையும் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் எங்களுடைய முழு ஆதரவு, அவர்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என சொல்லித்தான் அந்த 5 எம்எல்ஏக்களும் ஆதரவுகளை கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நிகழ்வும் நடந்திருந்தது. இந்த நேரத்தில்தான் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்த 5 எம்எல்ஏக்களை பொறுத்தவரைக்கும், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அளித்த ஆதரவுகளை வாபஸ் பெறுவதாக அதிமுகவின் 5 எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் கடிதம் வழங்கியிருக்கிறாங்க. மேலும் தங்கள் கட்சி எம்எல்ஏக்களை குறுக்கு வழியில் அபகரிக்க தமிழக வெற்றிக் கழகம் முயல்வதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. முன்னதாக எஸ்பி வேலுமணியின் கூடாரத்திலிருந்து விலகிய ஆற்காடு எம்எல்ஏ சுகுமாரன், காங்கேயம் எம்எல்ஏ நடராஜ் அந்தியூர் எம்எல்ஏ ஹரிபாஸ்கர், பன்ருட்டி எம்எல்ஏ மோகன், சங்கரன் கோயில் எம்எல்ஏ திலீபன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியில் இணைந்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அணிக்கு 27 சட்டமன்ற உறுப்பினர்களும், அதேபோல் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதால் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற தகவல் தான் இணையதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது என சொல்லலாம். ஓகே காய்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.